அட்சய திருதியை என்பது உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் உணவு குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு புனித நாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் கங்காதேவி விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவாக உதவுகிறாள் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் இந்த நாளில்தான் சிவபெருமான் உலகமெங்கும் பிச்சாண்டியராக சுற்றி வந்து கடைசியில் அன்னபூரணியிடம் யாசகம் கேட்கிறார். அப்போது அன்னபூரணி தேவியே சிவபெருமானுக்கு உணவு அளிக்கிறார். சிவபெருமான் உணவு உண்டால் அது உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் உணவு உண்டதற்குச் சமம் என்பதையே இது எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்ல, மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு உணவு குறையாத அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலைக்கும் உணவுக்காக அட்சய பாத்திரம் கிடைத்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில்தான் குபேரர் சங்கநிதி மற்றும் பத்மநிதி என்ற நிதிக் கலசங்களை பெற்றார் என்றும் கூறப்படுகிறது.